திடீரென்று அதிகரிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி ஒரே நாளில் சென்னையில் உள்ள 3 தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி அறிவித்துள்ளது. ஆனாலும் கூட கோவிந்தராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை விட ஒரு சில பள்ளிகள் தொடர்ந்து அதிக கட்டணத்தையே வசூலித்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள CSI எவர்டு பள்ளி கடந்த ஆண்டை விட தற்போது கட்டணத்தை கூடுதலாக வசூலிப்பதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். கோவிந்தராஜன் நிர்ணயித்த கட்டணத்தை மற்ற பள்ளிகளும் அமல்படுத்தினால் மட்டுமே தாங்களும் அதே கட்டணத்தை நிர்ணயிப்போம் என பள்ளி நிர்வாகம் கூறுவதாக பெற்றோர்கள் கூறினர். சார், கவர்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு டேர்முக்கு 6000 ரூபாய் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன நாங்க கேட்டதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒபே பண்ணலையான்னு கேட்டதுக்கு நாங்க இந்த ஃபீஸை நாங்க ஒரு டேர்முக்கு இவ்வளவு வாங்கினாதான் இந்த ஸ்கூல்ல எங்களால் நிர்வாகப்படுத்த முடியும், எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரன் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு எல்லா ஸ்கூலும் அனௌன்ஸ் பண்ணி ஒரே அடியா இறங்கும் போது நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. கல்வி கட்டணத்தை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது லாஸ்ட் டைம் எங்களுக்கு 4000 சம்திங் தான் எங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கினாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா நியர்லி 7000 ரூபீஸ் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இப்ப நாங்க இங்க கேட்டிருக்கிறோம். இங்க இதுல அவங்க நாங்க மேல் இடத்துல பார்த்து சொல்றோம் சொல்லியிருக்காங்க. நாங்க அதே நேரத்தில் இதே மாதிரி நாங்க குறைக்கல அப்படின்னு சொன்னா திரும்பி நாங்க இந்த மாதிரி போராட்டம் தொடருவோம். இதேபோல அம்பத்தூர் எபினேசர் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை ஆல்பா மெட்ரிக் பள்ளிகளிலும் திடீர் கட்டண உயர்வையும் உரிய ரசீதுகள் வழங்காததையும் எதிர்த்து பெற்றோர்கள் போராட்டத்தில் குதித்தனர். பள்ளி கட்டண விவகாரத்தில் இதுவரை உறுதியான நடவடிக்கை எதுவும் இல்லாததால் ஆங்காங்கே இதுபோன்ற போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன.